சமயபுரம் மாரியம்மன் தேவியின் உருவாக்க கதையை குறித்து பல புராணக் கதைகள் மற்றும் மக்களின் நம்பிக்கைகள் உள்ளன. இந்த கதைகள் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறாக சொல்லப்பட்டாலும் பொதுவாக மாரியம்மன் தெய்வத்தின் தோற்றம் மற்றும் அதன் மகத்துவம் பற்றியதே கூறுகின்றன. ஒரு காலத்தில் துளசிதாசர் என்ற பண்டிதர் தன் பக்தியின் மூலம் துளசிகிரியை துளசி செடி வளர்த்து வந்தார். அவர் மிகவும் பக்தியுடன் இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது சக்தியின் அம்சமாக ஒரு நெருப்பு ஜுவாலையின் வடிவில் மாரியம்மன் தோன்றினாள். அதே சமயம் சமயபுரம் பகுதியில் மக்கள் பலரும் கடுமையான பருவநிலை மாற்றங்களால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பின் விளிம்பில் இருந்தனர். நீரழிவு நோய், சூளை, பிச்சுவாதம் போன்ற தொற்று நோய்கள் பரவியதால் மக்கள் பெரிதும் துன்புற்றனர். அப்போது மாரியம்மன் தன் சக்தியால் இந்த மக்களை நோயிலிருந்து காப்பாற்றினார். மாரியம்மனை நோக்கி பக்தர்கள் உன்னதமான பூஜைகள் செய்தனர். மேலும் பஞ்சாமிர்த அபிஷேகம், மஞ்சள் நீர் அபிஷேகம் போன்றவற்றை செய்து நோய்களை விரட்டினர். மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அவளுக்கென்று ஒரு கோயில் அமைக்க வேண்டுமென மக்கள் முடிவு செய்தனர். இதனால் திருச்சிராப்பள்ளி அருகிலுள்ள சமயபுரம் என்ற இடத்தில் அந்த தெய்வம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக உருவாகியது.